ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுடைய ரொம்ப நாள் டவுட். ஸோ நிறைய பேர் வந்து சீரியலில் விஜய் நம்ம சுவாமி ப்ரோ என்ட்ரி கொடுத்ததுக்கு பிறகு இவங்க இந்த சீரியலில் கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை நிவின் ப்ரோ தான் வந்து ஹீரோவான்ற மாதிரி நிறைய பேச்சு வந்து போயிட்டே இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கான விடையாக வந்து நம்ம பிரவீன் சார் இன்டர்வியூலேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு செம கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு லவ் ஸ்டோரி நம்ம நிவின் அண்ட் காவேரி இது கொண்டு போயிட்டு இருந்துட்டு திடீர்னு அந்த ஒரு ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ணது ஏன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் அண்ட் காவேரிக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே வந்து பிரவீன் சாருடைய விடை, ஸோ அவங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஸ்டோரி உள்ள நீங்கள் எல்லாருமே இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ விஜய் ஒன்ஸ் சிரிச்சிட்டா நீங்கள் எல்லாருமே வந்து விஜயை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. விஜய் அண்ட் காவேரி அளவுக்கு பெஸ்ட் பேர் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்கன்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் வீக்கில் வந்து விஜய் அவங்களுடைய ப்ரீவியஸ் லவ், ஸோ அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். ஸோ நம்மளுடைய தாத்தா, ஸோ அவங்களே வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க மூலயமா தான் வந்து காவேரிக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இது ஃப்ளாஷ்பேக்காக கொண்டு போவாங்களா, உடனே விஜயோடைய எக்ஸ் லவ் ஸ்டோரியை பற்றின விஷயங்கள் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்குமே டவுட்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி முடிச்சிருக்க சீன் பார்க்கும்போது தாத்தா வந்து இந்த ஸ்டோரியை பார்த்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ எப்படி இருக்கும், ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஒரு எக்ஸ் லவர் ஸ்டோரியில் வந்து யார் வருவாங்க நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து அனிதா சம்பத், நம்ம பிகேவோட வெண்பா, ஸோ எப்போவுமே வந்து நம்ம பிரவீன் சருடைய ஃபேவரட் வில்லி இல்லையா, ஸோ அவங்களையுமே வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இமேஜ் பார்க்கும்போது கங்காவுடைய ஃபேஸ் மாதிரியும் தெரியுது இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட். ஸோ அப்கமிங் வீக்கில் தான் வந்து இதுக்கான விடை இருக்க போகுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஜய் அண்ட் காவேரியோட லவ் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து மேபி காவேரிக்கு வந்து இந்த அவருடைய ப்ரீவியஸ் லவ் கேட்டு வந்து அவங்க மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் இன்றைக்கி எபிசோடில் வந்து நிவின் அவங்க இருந்துட்டு நான் கடைசி வரைக்கும் வந்து காத்துட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கே ஒரு டவுட் வருது, என்ன இது விஜய் தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் அண்ட் காவேரியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு நிவினுடைய பங்கும் இருக்கும் அப்கமிங் எபிசோட்ஸில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.